வணக்கம் மக்களே! இன்னைக்கு 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒப்புரவு நெறின்னு ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தேன். அதில ஒப்புரவு நெறியில திருவள்ளுவர் ஒரு நெறிய சொல்லியிருக்காரு. அந்த வரிகள் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. அதாவது, "ஒருவர் எல்லோருக்காகவும், எல்லோரும் ஒருவருக்காகவும்" அப்படின்ற ஒரு வரி தான். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார்ல! ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு நன்மை செய்யணும். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனையோ, இல்ல ஒரு சப்போர்ட்டோ தேவைப்பட்டா, இந்த உலகமே அவனுக்கு உதவணும். இதுதானங்க அவர் சொல்லியிருக்காரு. இத நான் எப்படி பார்க்குறேன் இந்த டைம்லன்னா, அந்த தனி மனித ஒரு துப்புரவு தொழிலாளர், அந்த பத்மாவதி அம்மாவ அதுக்கு முன்னே யாருக்குமே தெரியாது. அந்த தனி மனுஷி, அவங்களுக்கு கிடைச்ச அந்த 45,000 நகைய காவலர்கள் கிட்ட, அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கிட்ட ஒப்படைச்சதுனால, அவங்க தனி மனுஷியா இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை செஞ்சாங்க. அதுக்கு இந்த உலகம் பிரதி உபகாரமாக அவர்களுடைய தபால் தலையை நமது அஞ்சல் துறை வெளியிட்டுள்ளது. இது தானங்க வள்ளுவர் சொன்னது. நல்லா இருக்குல்ல. அந்த பத்மாவதி அம்மாவுக்கு நாமும் ஒரு பாராட்டையும், வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நன்றி, தூய்மை பணியாளர் பத்மாவதி அம்மா.